Hi all, TNPC Group 2A Mains ஓட ரீசனிங் வீடியோஸ் பார்க்க போகிறோம். நேற்று 27 டாபிக்ஸ்க்கான வாட் இஸ் வாட் பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துருங்க, உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். இன்றைக்கி வந்து அந்த 27 டாபிக்ஸில் அனலாகியில் ஃபஸ்ட் டைப் 4 டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதில் டைப் 1ஆன நம்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்பர்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து 30 கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 30 கொஷினும் 30 வே ஆஃப் சால்விங்கில் இருக்கும், அதாவது 30 விதமாக இருக்கும்னு சொல்லலாம். இவ்வளோ படிக்கணுமா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன இப்போ கான்செப்ட் தெரிஞ்சுக்க போகிறோம், அது தெரிஞ்சதுக்கப்புறம் டே பை டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸை பார்த்ததோனையுமே வந்து இந்த லாஜிக் தான் அப்படின்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிடும். ஸோ எல்லாமே ப்ராக்டிஸ் தான். இங்கே வந்துட்டு இவ்வளோவா அப்படியா அப்படிங்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ டே பை டே ப்ராக்டிஸ் தான், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ பார்த்துட்டு மட்டும் விட்டுறாதீங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இன்னைக்கு டைப் 1 நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். நம்பர் அனலாகி அப்படின்னாவே நம்பர்ஸ்னால் அதில் 4 எப்போது டிஃபால்ட்டாக இருக்கிறது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அது போக ஸ்கொயர்ஸ் ரிலேட்டட், கியூப்ஸ் ரிலேட்டட் வரலாம். ஸ்கொயர்ஸில் ஒரு 25 ஸ்கொயர்ஸ் ஆச்சு படிச்சு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் நல்லா தான், அட்லீஸ்ட் 25 to 30 படிச்சு வச்சுங்க. கியூப்ஸ் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 கியூப்ஸ் ஆச்சு படிச்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது இன்பிட்வீன் நம்பர்ஸ்குள்ளே ஏதாச்சும் ஒரு லாஜிக் வரலாம். இது போக சில நிறைய லாஜிக்ஸ் இருக்கும், அது ப்ராக்டிஸ் பண்ண வந்துக்கலாம். இப்போதைக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறது இந்த 3 லாஜிக் தான். இந்த 3 லாஜிக் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே மோர் தான் எனஃப். ஐ மீன் இது டிஃபால்ட். அது போக சால்வ் பண்ண நம்மளுக்கு வந்துடும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருந்தால் இந்த 30 கொஸ்டினும் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட ஆர்எஸ் அகர்வால் புக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இது வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த டைட்டில்னு சொல்லலாம், சரிங்களா? அவர் வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி புக்கில் கொடுத்துருந்தாரு. அது வந்து நான் வந்துட்டு எடுக்கல, ஜஸ்ட் பாதி தான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த 2 நம்பர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? ஒரு கொஸ்டின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த சிம்பிள் வந்துட்டு நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா விச் இஸ் மேக்ஸில் வந்துட்டு ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் கிட்டத்தட்ட ஈக்குவலன் டு அப்படின்னு சொல்லுவோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? தமிழில் வந்துட்டு விகிதாச்சாரம்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரியல. ஸோ அதனால் இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம், ஓகேங்களா? இங்கே என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுதோ அதே தான் வந்துட்டு இதுலேயும் ஃபாலோ ஆகணும், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது இதுவும் ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம் கிடையாது, ஓகேங்களா? இங்கே என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுதோ அதே லாஜிக் தான் ஈக்குவலாக இருக்கணும், ஓகேங்களா? அதாவது ஈக்குவல் லாஜிக் அப்படின்னு இந்த இடத்துக்கு எழுதுனேன். இதுக்கு அர்த்தம் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குவல் லாஜிக் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஈக்குவல் லாஜிக் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு சிம்பிளாக தோண வேண்டியது ரீசனிங் அப்படின்னாவே ஈஸி அப்படின்னு அர்த்தம். சிம்பிளாக யோசித்தோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப அப்படியா இப்படியான்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரீசனிங்கில் ஆன்சரே வராது. நீங்கள் வேணால் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், ஆன்சர் கிளிக் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இல்லை ரொம்ப அப்படியா இப்படியான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களால் புரிஞ்சுக்கவும் முடியாது, ஆன்சர் பண்ணவும் முடியாது, டைம் தான் போகும், டயர்டு தான் ஆகும். ஸோ இதை எப்போதும் ரீசனிங் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்குங்க. அண்ட் ரீசனிங் அப்படின்னாவே நம்மளுக்கு எவ்வளோ புரிதல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆன ஒரு அடித்தளம் தான் வந்து ரீசனிங், ஓகேங்களா? எக்ஸாமில் ஏன் வந்து ரீசனிங் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரெஷரில் நம்மளோட அந்த ஒரு ப்ரெஷர்லையும் நம்ம எப்படி வந்துட்டு அந்த கவனத்தோடையும் புரிதலோடையும் இருக்கோம் அப்படிங்கிறத அந்த ஒரு பேசிக் டெஸ்ட் தான் வந்து ரீசனிங், ஓகேவா? நாளைக்கு நம்ம ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது, பப்ளிக்கோட நிறைய டீல் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடாது, தப்பாக முடிவெடுக்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ரீசனிங், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 21க்கும் இந்த 3க்கும் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சிம்பிளாக தோணியிருக்கும் 3 into 7 வந்துட்டு 21, சரிங்களா? அப்போது சம்திங் இன்ட்டு இந்த இடத்துக்கு எக்ஸ் இன்ட்டு 7 தான் வந்து 574. இது தெரிஞ்சுட்டாவே எக்ஸ் இன்ட்டு 7 வந்து 574னு போட்டுருவோம். எக்ஸ் இன்ட்டு 7 574 போட்டுருவோம். அப்போ 574 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 82 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர், ஓகேங்களா? ஸோ இந்த சமுக்கு இப்படி ஒரு லாஜிக், இது ஈஸி சம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், ஓகேங்களா? வேறு எதுவுமே இல்லை. இன்ட்டு 7 தான். அப்போ என்ன வந்திருக்கும் அப்படிதான், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 3 into 7 21, 82 into 7 வந்துட்டு 574. சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுதுங்களா? ஸோ இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேங்களா? சாரி, இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அடுத்தது பாருங்கள், 18 is to 30 which is proportional equivalent அப்படி வச்சுக்கலாம். 36 into x 36 is to x, ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நார்மலாக இப்போ 18 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 6 into 3ன்னு எழுதலாம். அதே மாதிரி 30 வந்துட்டு என்ன எழுதலாம் 10 into 3ன்னு எழுதலாம், ஓகேங்களா? அடுத்து 36 வந்து 36 வருது. ஸோ 12 into 3 36. ஸோ சம்திங் into 3ன்னு பண்ணுறோம். 3ஆல் பண்ணும்போது இந்த லாஜிக் வராது. அடுத்து 3 டேபிளால் பண்ணும்போது இதுவும் வராது. ஸோ 66 வரும், 54 வரும். இந்த மாதிரி 2 நம்பர் வர மாதிரி அவங்க வந்து ஆன்சர் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இது ரூல்ட் அவுட் ஆகிடும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா காமனாக 2 டேபிள்
எடுத்து பார்க்க முடியும். 2 டேபிளில் பண்ணும்போது 9 into 2s are 18, அடுத்து 15 into 2s are வந்து 30 is to 36 வந்துட்டு 18 into 2 எழுதலாம். அப்போ சம்திங் into 2 தான் வந்துட்டு இந்த இடத்துக்கு வரப்போகுது. ஓகேங்களா, அது எந்த நம்பர் வேணால் இருக்கலாம், நம்மளுக்கு 2 லாஜிக் ஃபாலோ ஆனால் போதும். ஆனால் இங்கே பாருங்கள் 54, 62, 64, 66 இந்த 4மே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 2 டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போது இந்த லாஜிக்கும் வராது. ஸோ இந்த லாஜிக்கே இங்கே ஃபாலோ ஆகாது. இப்போ அடுத்த லாஜிக் வேறு என்ன யோசிக்கலாம் அப்படின்னா 18 மல்டிபிள்ஸில் போய் பார்க்கலாம். சப்ராக்ஷன் பண்ணாலும் 18 + 12 இல்லைனா 30 - 18 எவ்வளோ இருக்கும், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 12 இருக்கும். அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 12. ஓகேங்களா, அப்போ 36 + 12 எவ்வளோ வரும், 48 வரும். இங்கே 48 ஏதாச்சும் இருக்கா, எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ நீ அடுத்து மல்டிபிள்ஸ் பார்க்க போகிறோம். மல்டிபிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே 2 தான் போட போகிறோம். 18 into 2 வந்து எவ்வளோ வருங்க, 36 வருங்களா. அப்போது இங்கே கிட்டத்தட்ட 36 இருக்குது, இங்கே வந்து 30 இருக்குது. அப்போ சம்திங் ஏதோ மைனஸ் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ 6 is equal to 13 வச்சுக்கிறோம். இப்போ அதே லாஜிக்கை 36 into 2 போட்டுட்டு 72 வரும். -6 போடும்போது நம்மளுக்கு இந்த இடத்துக்கு என்ன வரும், 66 வருது. ஓகேவா, அப்போ அந்த 66 ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, இங்கே ரெண்டும் ஒரே லாஜிக் ஃபாலோ ஆகுதா. ஸோ into 2 -6 into 2 -6 இதுதான் லாஜிக். இதுக்கு அர்த்தமே வந்து which is equal to. ஓகேங்களா, ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்த கொஸ்டினை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது சம்திங் இன்ட்டு மல்டிபிள்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, அடிஷனோ டிவிஷனோ எதுவுமே கிடையாது. இப்போ சிம்பிளாக சொல்ல போகணும் அப்படின்னா இந்த மல்டிபிள் பண்ணி பார்த்தோம்னா கூட தெரிஞ்சிடும். 3 into 81 வந்துட்டு 243. ஓகேங்களா, இப்போது 5 into 81 போட்டோம் அப்படின்னா 405 வருது. ஆனால் இங்கே ஆன்சர் வந்து இல்லவே இல்லை. ஸோ ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு மல்டிபிள்ஸில் இருக்குது. மல்டிபிள்ஸில் இன்னொன்று நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பவர் சொல்லலாம். 3/1, 3/2 அப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்த 243க்கு வந்துட்டு 3/5 வரும். இல்லை நம்மளுக்கு டக்குன்னு அந்த பவர் வேல்யூ தெரியல அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எல் டிவிஷன் மெத்தட் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு டக்குன்னு போட்டுட்டு போயிட்டு 3 9s are 27, 3 3s are 9. ஸோ மொத்தம் எத்தனை 5 இருக்குது, 3/5. ஸோ 3/5 தான் வந்துட்டு 243. அப்போது 5/5 என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 5/5 என்னவா இருக்குங்க, ஸோ 25 இது 5 25 625 எல்லாத்துக்குமே தெரியும். 625 into 5 எவ்வளோ வருவோம், 600 into இது 3000 வரும். 25 125 3125. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ டி தான் ஆன்சர். ஸோ இது என்ன லாஜிக் ஃபாலோ ஆகிருக்குன்னா 3/1 is to 3/5, 5/1 is to 5/5 இந்த லாஜிக்கில் தான் இது வந்து ஃபாலோ ஆயிருக்கு. திரும்பவும் ஒரு விஷயம் நான் இந்த இடத்துக்கு சொல்கிறேன். எஸ்எஸ்சி படித்த பசங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு சம்மா அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம டிஎன்பிசிக்கு வந்துட்டு நம்ம ரீசனிங் இந்த மாதிரி டைப்பில் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வரவங்க இல்லை டிஎன்பிசியில் படிக்க வரவங்களுக்கு இது வந்து புதுசாக தான் இருக்கும். ஈவன் பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு கூட இந்த டைப் ரீசனிங் இருக்காது. அவங்களுக்கு பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பிளட் ரிலேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த அனலாகி இதெல்லாம் வந்துட்டு ரயில்வேஸ், என்டிபிசி அதில் எஸ்எஸ்சியில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ புதுசாக வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்டை லேர்ன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகேங்களா, அடுத்து 4th கொஸ்டின் போகலாம். இது பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்தோன்னே இந்த நம்பர்ஸ்குள்ளே ரிலேஷனை கண்டுபிடிக்கணும். இதை விட இது அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கா, கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது, கிட்டத்தட்ட பாதி கம்மியாக இருக்குது. அப்போ பாதினாவே நம்ம என்னென்னு படிக்கணும், 2 போட்டுக்கணும். 20/2 என்ன வருங்க, 10 வரும். ஓகேங்களா, ஸோ 20/2 10 + 1 11 போட்டாங்க. இப்போ அதே லாஜிக்கை 1/2 போட்டோம்னா 51 வரும். 51 + 1 வந்து 52 வரும். ஓகேங்களா, ஸோ 52 தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா, ஒரு கொஷினை பார்த்தோன்னு அந்த கொஷினுக்குள்ளே அந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கா, ஐ மீன் கிட்ட இருக்கா, இல்லை மடங்கில் இருக்கா, அந்த மல்டிபிள்ஸில் இருக்கா, இல்லை கம்மியாக இருக்குது, அந்த சப்ராக்ஷனில் இருக்குது, இதை பார்த்தோம் அப்படின்னா அதை வச்சு ஆப்ஷன்ஸ் வச்சு லாஜிக் பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்து 5th கொஷின் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த 121 பார்த்தோன்னையும் நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், 11 ஸ்கொயர்னு ஞாபகத்துக்கு வரணும். ஓகேங்களா, இதை தெரிஞ்சதுனாவே இந்த 11 ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோம்னாவே இதை ஈஸியாக போட்டுடலாம். அப்போ என்ன வருங்க, 11 + 1. ஓகேங்களா, அப்போ 25 என்னென்னு எழுதுவோங்க, 5 ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ இங்கே 5 ஸ்கொயர் + 1 என்ன வரும், 6ன்னு வரும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ 5 + 1 6. இதுதான் இந்த லாஜிக். அடுத்து 6th சம் சால்வ் பண்ண போகிறோம். இதுவும் வந்து கிட்டத்தட்ட மல்டிபிள்ஸ் தான். ஓகேங்களா, 6ஓட அந்த கியூப் என்ன நம்பராக இருக்கும், அதாவது இதுக்கும் ஒரு லாஜிக் இருக்கும். ஓகேவா, இப்போ இங்கே 6 இருக்குது. 6 கியூப் எல்லாத்துக்கும் என்னென்னு தெரியுமா, 6 கியூப் வந்துட்டு which is 216. இந்த 216க்கும் 222க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா 6 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 222. ஓகேங்களா, அடுத்தது 7 கியூப். ஓகேங்களா, இப்போ 7 கியூப் போட்டோம்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், 343ன்னு நம்ம படிச்சுக்கோங்க. 343. இப்போ இது கூட 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா
350 வரும். ஸோ 350 தான் ஆன்சர். ஓகேவா? ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்கா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது 6க்கும் இது என்ன டிஃப்ரென்ஸ், என்ன லாஜிக்கல் இருக்குன்னு பார்த்துட்டு அதே லாஜிக் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்தது வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸி. அடுத்தது எதுவும் பார்த்தோன்னே எல்லாரும் சொல்லியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ 5 இருக்குது, 5 இந்த பக்கம் 26 இருக்குது. 5 ஸ்கொயர் என்ன வரும்? 25 ப்ளஸ் 1. ஓகேங்களா? அப்போது இங்கே 5 ஸ்கொயர் அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு ஸ்கொயர் தான் வந்துட்டு ப்ளஸ் 1 தான் இந்த பக்கம் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 65க்கு நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ என்னவா இருக்கும்? 64. ஓகேங்களா? 64ங்கிறது எதோட ஸ்கொயர் ரூட்டு? 8. சாரி, எதோட ஸ்கொயர் வேல்யூ? 8. அப்போ 8 ஸ்கொயர் 64 ப்ளஸ் 1 65. ஓகேங்களா? அடுத்தது 8th சம் பார்க்க போகிறோம். 8th சம் பாருங்கள், இங்கே 14 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 26 இருக்குது. ஓகேங்களா? இந்த 14க்கு நியரஸ்ட் வேல்யூ, அதாவது வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் மல்டிபிள்ஸ் டிவிஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொண்டு வர முடியாது. ஸோ 14ல் ஒரு பாதி ப்ளஸ் சம்திங் அந்த மாதிரி தான் யோசிக்கலாம். அப்போது 14 அந்த பாதினாவே நம்மளுக்கு என்னென்னு தெரியும், டிவைட் பை 2ன்னு ஃபஸ்ட்டு போடுறோம், விச் இஸ் 7 வரும். அந்த 7 கூட எதை ஆட் பண்ணால் 9 வருது? 2 ஈக்குவல் டு ஆட் பண்ணால் 9 வருது. ஓகேங்களா? இப்போ இந்த சேம் லாஜிக்கை நம்ம அப்படியே 26க்கு போட்டு அப்ளிகபிள் பண்ணுறோம். 26 டிவைடட் பை 2 போட்டிருந்தா 13, 13 கூட 2 ஆட் பண்ணால் 15. ஓகேங்களா? இங்கே 7 + 2, இங்கே 13 + 2, இங்கே டிவிஷன், இங்கேயும் டிவிஷன், சேம் லாஜிக் அப்ளை ஆயிடுச்சுங்களா? ஸோ இதுக்கு ஈக்குவல் டு இங்கே என்ன லாஜிக் ஃபார்ம் ஆகுதோ அதே லாஜிக் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போது சில பேருக்கு தோணலாம், இதுதான் எப்படி தான் கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த லாஜிக் எல்லாமே ஈவனாக வந்துருச்சு அப்படின்னாவே, ஓகேங்களா, இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டாக ஈவனாக வந்துருச்சுனாவே நம்ம சம் கரெக்டாக போடுறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? வேறு எதுவுமே நம்ம ட்ரை பண்ண முடியாது. வேணா 14:9க்கு நம்ம வந்து என்ன ட்ரை பண்ணுவோம்னா 3 × 3 மட்டும்தான் போட முடியும், இல்லைனா 9 × 1 போட முடியும். இந்த 14க்கு 3 டேபிளில் நம்ம கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. ஏன்னா இது வந்து ஈவன் நம்பர், இது வந்து ஆட் நம்பர். ஓகேங்களா? அப்போ இது ஒரு ஈவன் நம்பர், 26 15 வரும்போது இதுவும் ஒரு ஈவன் நம்பர், அதான் சாரி ஆட் நம்பராக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம எந்த லாஜிக்குமே மீறி போனால் 7 × 2ன்னு போடலாம். இதுலேயே லாஜிக் அடிபட்டு போச்சு. ஸோ இந்த மெத்தட் தான் கரெக்ட். இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்த சம் போகிறோம். அடுத்த சம் இதை பார்த்தோன்னே வந்துட்டு இந்த இடத்துக்கு இப்போ ஒரு நிமிஷம் சொல்கிற பாருங்களேன். இப்போ இந்த 26க்கு பதிலாக 25ன்னு போட்டிருந்தது அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம எக்ஸாம் ப்ரெஷரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இல்லை எக்ஸாம் அவசரத்தில் என்னமோ 1:1, அப்போ 25:25 இருக்குது அப்படின்னு போட்டுவிட்டு வந்துடுவோம். சில பேர் போடுவாங்க. ஓகேவா? ஆனால் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விச் இஸ் 1 ஸ்கொயர் வந்து 1. அப்போ இங்கே 25ஓட ஸ்கொயர் என்னவா இருக்குங்க? பார்த்தீங்களா? சாரி, இங்கே 52 வராது, 25 தான் வரும். சாரி. அப்போது 625. அப்போ ஆன்சர் வந்துட்டு 625. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அவசரப்படாமல் போடணும். இது ஒரு மெத்தடு. அடுத்து 10th சம். இதை பார்த்தோன்னே எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுவீங்க. இது வந்து 9 ஸ்கொயர் விச் இஸ் 7 ஸ்கொயர். இப்போ இங்கே வந்து 10 ஸ்கொயர் விச் இஸ் இங்கே வந்து என்ன வருங்க? +2 இருக்குது. 12 ஸ்கொயர் வந்து என்ன வரும்? +2னா 12. 12 ஸ்கொயர் 144. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது 9:80:10 100. இந்த 9 இருக்குது, இந்த 8க்கு வந்து மல்டிபிள்ஸ் தான் இருக்குது. அப்போ என்ன வரும்? 9 × 9 81 இருக்குது. ஓகேங்களா? 81 வரும், -1. அப்போ இங்கே 100 இருக்குது. 100க்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 100 × 100 போடுறோம். எவ்வளோ வரும்? 10,000 வருங்க. 10,000 - 1 போடும்போது என்ன வரும்? 99 வரும். ஓகேங்களா? அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இங்கே என்ன லாஜிக் வருதோ அதே தான் இங்கே லாஜிக். ஓகேவா? இது மல்டிபிள்ஸில் இருக்குது. ஸோ இங்கே மல்டிபிள்ஸ் பண்ணி -1 பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டி தான். 12th சம் பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு நம்பர் பார்க்குறோம். இந்த 7584 இருக்குது, 5362 இருக்குது. ஸோ இதனோட மல்டிபிள்ஸ் இல்லை, இதனோட அடிஷன் கிடையாது. இதை விட இது வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்போது கம்மினா ஏதோ மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் எவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 7584 5362. இதை மைனஸ் பண்ணால் 2, 8ல் 6 போச்சுன்னா 2, 5ல் 3 போச்சுன்னா 2, 7ல் 2. ஓ 2222 மைனஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதே 4673ல் 2 2 நம்ம மைனஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ 3ல் 2 போச்சுன்னா 1, 7ல் 2 போச்சுன்னா 5, 6ல் 2 போச்சுன்னா 4, 4ல் 2 போச்சுன்னா 2, 2 4 5 1 த ஆன்சர். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இந்த ரெண்டு நம்பரை பார்க்குறோம். அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, இல்லை மல்டிபிள்ஸில் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இதை விட இது கம்மியாக தான் இருக்குது. அப்போ ஏதோ மைனஸ் பண்ணியிருக்காங்க அர்த்தம். டேரெக்டாக அந்த நம்பரையும் மைனஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைனா இதுலேருந்து எவ்வளோ மைனஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். ரெண்டும் சேம் தான். ஸோ அப்போ வந்துட்டு 2 2 2 2ன்னு வருது. அதே சேம் இங்கே கொண்டு வந்து அப்ளிகபிள் பண்ணும்போது 2 4 5 1 வருது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த சம். அடுத்து 13th சம் பார்க்குறோம். 536. இது கண்டிப்பாக என்ன வருங்க? இது வந்துட்டு இந்த 36 வந்து நாம் என்ன சொல்லுவோம்? 6 ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது இங்கே 5 இருக்குது, 5க்கு அடுத்த நம்பர் 6 6 ஸ்கொயர்.
அப்போ 6 இருக்கு, 6க்கு அடுத்த நம்பர் 7, 7ஓட ஸ்கொயர் என்ன வருங்க 49 வரும். ஓகேங்களா? 14 சம் பார்ப்போம். 0.16 0.0016. இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு, இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கு. அப்போ கண்டிப்பா வந்து இது மல்டிபிள்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. என்ன மல்டிபிள்ஸ் பண்ணியிருப்பாங்க? 2 0 இருக்குனாவே 100ஆல மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ 1.02 இன்டூ 100 நம்ம பண்றோம் அப்படின்னா நார்மலாவே 10200 வந்துடும். இங்க வந்து நம்ம 4 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1.02 ஓகேங்களா 00 வந்துடும். அப்போ சி தான் ஆப்ஷன். இங்க 0ன்னு ஒன்று தான், 0 இல்லைனாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இது வந்து இன்டூ 100 இன்டூ 100. ஓகேங்களா? இப்போ 15 சம் பார்க்க போறோம். இது வரைக்கும் லெஃப்ட் சைடில் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து ரைட் சைடு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ரைட் சைடு கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். இந்த 2 நம்பருக்கு வந்து ஏதாச்சும் மல்டிபிள் இருக்கா? இல்லை. ஓகேவா? வேணா சொல்லலாம். 210 இன்டூ 20 வந்து 420, 420 மைனஸ் 40 வந்துட்டு 318 சொல்லலாம். இப்போ இந்த சேம் லாஜிக் அப்படியே அப்ளை பண்ணுறோம். 180 இன்டூ 2 வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா 2 2 4 8 2 16 மிச்சம் 1 364 வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 364 40 போயிடுச்சுன்னா 4 2 324 வரும். ஆனால் இங்கே 324 வந்திருக்கா? வரலை. ஸோ இந்த லாஜிக் இல்லை. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன லாஜிக் போடலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். 210க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 380க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 0 7 170 வரும். ஓகேங்களா? அப்போ 182க்கும் 170க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 352 வரும். இங்கே 352 இருக்கா? இல்லை. ஸோ இந்த லாஜிக்கும் வரல. ஓகேங்களா? இப்போ அடுத்து ஸ்கொயர் லாஜிக் பார்க்க போகிறோம். இப்போ 15 சம் பார்க்கலாங்க. இது வரைக்கும் வந்துட்டு லெஃப்ட் சைடு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, ரைட் சைடு நம்ம கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு லெஃப்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட் சைடு வந்து நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் 210க்கும் 380க்கும் லாஜிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மல்டிபிள்ஸில் பார்க்கலாம். ஸோ 210 இன்ட்டு 2 போடும்போது 420 வரும். அதில் ஒரு 40 மைனஸ் பண்ணால் 380 கொண்டு வந்துடலாமா? முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்துட்டு அப்போ 182க்கு வந்துட்டு ஒரு 2 லாஜிக் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 364 வந்திருக்கும். ஸோ 364ல் வந்துட்டு 40 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 324 வரும். ஓகேங்களா? 324 இங்கே லாஜிக் இருக்கா? இங்கே 324 ஆன்சரே கிடையாது. ஸோ இந்த லாஜிக் வந்து கிடையாது. அடுத்த லாஜிக் போகிறோம் அப்படின்னா அடுத்த லாஜிக் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். 380லும் 210லையும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா 170. அப்போ 182க்கு 170க்கு பார்த்தோம்னா 352 வருது. ஸோ இங்கே 342 தான் இருக்குது. ஸோ இந்த லாஜிக்கும் வராது. நீ அடுத்தது ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்லைனா கியூப் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா 210 பார்க்குறோம். ஸோ 210 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ அந்த மாதிரி ஒரு லாஜிக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 210க்கோட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ என்னவா இருக்கும்? ஒன்றா 14 இருக்கும், இல்லைனா 15 இருக்கும். அப்போ 14 ஸ்கொயர் வந்து 196, இதை விட கம்மியாக இருக்குது. அப்போ ப்ளஸ் 14 ஆட் பண்ணால் 210 வந்துடுது. இல்லை அப்படின்னா இதே 15 ஸ்கொயர் போடுறோம் அப்படின்னா 225 வந்துடும். மைனஸ் 15 போட்டால் 210 வந்துடுது. ஓகேங்களா? இல்லை அடுத்தது 380க்கு பார்க்குறோம் அப்படின்னா 19 ஸ்கொயர் போடுறோம். 19 ஸ்கொயர் வந்து 361, 361ஓட 19 ஆட் பண்ணும்போது 380 போடுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் இப்போ 20 ஸ்கொயர் போடுறோமோ அப்படின்னா 400 மைனஸ் 20 வந்துட்டு என்ன வரும்னா 380 வந்துடும். ஓகேங்களா? இது ஒரு லாஜிக் ஃபாலோ ஆயிடுச்சு. இப்போ சேம் லாஜிக் ஒன்று வந்துட்டு 182க்கு அப்ளிகபிள் பண்ணி பார்க்குறோம். 18 ஸ்கொயருக்கு 182க்கு 182ஓட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ என்னவா இருக்குங்க? 12 ஸ்கொயர் 144 வரல, 13 ஸ்கொயர் 169 வருது. ஓகேவா? அப்போ இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ 13 ஸ்கொயருக்கு 169 ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 182 வருது. ஓகேங்களா? அப்போது இங்கே இந்த ரெண்டுக்கும் உள்ள காமன் டிஃபரன்ஸ் வந்து 5. அப்போ 13ஓட 5 ஆட் பண்ணால் என்ன வருங்க? 18 வந்துடும். ஓகேங்களா? ஸோ 18 ஸ்கொயர் என்னவா இருக்கும்? 364 இருக்குங்களா? ஸோ 364ஓட 18 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருங்க? 324. 324ஓட 18 ஆட் பண்ணால் என்ன வருங்க? 342 வந்துடும். ஓகேங்களா? அப்போ இது ஆன்சர். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இங்கே 13 ஸ்கொயர் போட்டுட்டோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இன்னொரு மெத்தடையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 14 ஸ்கொயர் போடுறோம் அப்படின்னா 14 ஸ்கொயர் 196 மைனஸ் 14 போட்டோம் அப்படின்னா 182 வரும். அடுத்து வந்து ஒரு 5 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ வந்து 19 ஸ்கொயர் போடுவோம். 19 ஸ்கொயர் என்னவா இருக்குன்னா 361 இருக்கும். 361 மைனஸ் 9 என்னவா இருக்கும்னா 342 தான் வரும். ஸோ எப்படி போட்டோம்னாலும் நம்ம இங்கே மைனஸ் எடுத்துட்டோம், இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ் எடுத்துக்கணும், இங்கே ப்ளஸ் எடுத்துட்டோம்னா இங்கே ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ் எடுத்துக்கணும். ஆனால் எதை எடுத்தாலுமே காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 5 தான். ஸோ எதை நம்ம போட்டுட்டாலும் 5 தான் ஆன்சர். 5 காமன் டிஃப்ரென்ஸாக வச்சு 342 எங்கே ஆன்சர் வருதோ நம்ம அதை தான் வந்து போட்டுக்கணும். ஓகேவா? இந்த சம் வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் லெவலுக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? போய் ப்ராக்டிஸ் ஆஸ் யூஷுவல் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 16th சம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சம், ஆனால் சிம்பிள் சம். ஓகேவா?
இது பார்க்கும்போது இது ஸ்கொயர் கியூப் எதுவுமே நம்ம கொண்டுட்டே வர முடியாது. ஓகேவா? இப்போ இந்த 1152 விட இந்த 72135 வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்குங்களா? 3 5 5 நம்பர் இருக்குது. இதை விட இது அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு அந்த லாஜிக்கலையும் நம்ம கொண்டு போக முடியும். ஏன்னா இது 11,529 இருக்குது, இங்கே 72,135 இருக்குது. இதை விட இது ப்ளஸில் இருக்குது. ஓகேவா? நம்ம ஒரு வேளை இப்படி போடுறோம், ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 72135 போடும்போது 15ல் 9 போச்சுன்னா 4, 0, 11ல் 5 போச்சுன்னா 6, 0, 6064. இப்போ இதை வேல்யூ கொண்டு இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே வந்துட்டு 5 நம்பர் இருக்குது, இங்கே வந்து 6 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூலாம் கொண்டுட்டு இங்கே வர முடியாது. இப்போது இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு அந்த டிஜிட் சம் மெத்தட் எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதுசாக இருக்கும். டிஜிட் சம் மெத்தட் அப்படின்னா 1 + 1 + 5 + 2 + 9 எவ்வளோ வருங்க? இந்த கொடுத்துருக்கிற நம்பரெல்லாம் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 2 7 7 2 9 9 9 18. ஓகேங்களா? அடுத்தது 7 + 2 + 1 + 3 + 5ன்னு இருக்குது. இதை ஆட் பண்ணுங்கள். 9 10 18. ஓகேங்களா? ஸோ 18:18 தான் இருக்குது. அப்போ இந்த நம்பரை அப்படியே நம்ம ஆட் பண்ணுறோம். 152943 ஆட் பண்ணும்போது 8 9 8 17 17 7 24. சரிங்களா? 24. அப்போது இந்த 24 வரதை நம்ம வந்து இங்கே கொண்டுட்டு வரணும். ஓகேங்களா? இங்கே 24 என்ன வருது? இதை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? 9 + 4 13, 8 3. ஓகேங்களா? 11 13 என்ன வரும்? 24. இது வந்துருச்சு. அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். 12 12 + 4 16 16 + 3 19 19 2 20. இது வரலை. அப்போ அடுத்தது பாருங்கள். 7 10 18. இதுவும் வரலை. அடுத்தது 8 8 7 15. இதுவும் வரல. ஸோ ஆன்சர் வந்துட்டு 24. டி தான் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இது கரெக்ட். இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு 5 நம்பர் இருக்குது, இதுலேயும் 5 நம்பர், இதில் 6 நம்பர் இருக்குது, இதில் 6 நம்பர். ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு அதாவது லாஜிக் சேம் தான். நம்ம இங்கே டிஜிட் சம் தான் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இங்கே மைனஸோ ப்ளஸ்ஸோ எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது டிஜிட் சம் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்கான்னு யோசிச்சு பார்க்காதீங்க. இதெல்லாம் ஒன் ஆஃப் த வே. எக்ஸாமில் இவ்வளோ டஃப்பாக இது ஆக்சுவலாக இப்போ புதுசாக பார்க்குறக்கு டஃப் மாதிரி தெரியும். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? அடுத்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஓகேவா? 5:100 இருக்குது. இங்கே 5 × 1 எல்லாத்துக்கும் தெரியும். 5 20s are 100. ஓகேங்களா? அப்போ 64 என்ன போடுமோ? 4 × 1 போட்டுப்போம். அடுத்து 4 × 4th டேபிளால் பண்ணும்போது என்ன வரும்? 16 வரும். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு 4 × 1 4 × 16 4 × 4 × 20 அப்படின்னு வரும். அப்போ 4:8 என்ன வரும்? கண்டிப்பாக 4 × 20 வந்துடும். ஓகேவா? அப்போ 4 × 1 அப்போது 3 × 1. ஓகேங்களா? 3 × 1 அப்போ சம்திங் இன்டூ தான் வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ 3 × 16 எவ்வளோ வரும் அப்படின்னா 48. ஏன் 48ன்னு நான் இங்கே போட்டுட்டேன் அப்படின்னா இங்கேயும் 5 × 20, அப்போ இங்கேயும் 4 × 20. அப்போ இங்கே என்ன லாஜிக் இருக்குது? 4 × 16 இருக்குது. அப்போ 3 × 16 தான் வரணும். இங்கே 5 இங்கே 5 இங்கே 4. அப்போ இங்கே 4 இங்கே 3. அப்போ இங்கே 16னா இங்கேயும் 16 தான் போடணும். அப்போ 48 தான் ஆன்சர். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சிருச்சுல? யாருக்காச்சும் எதுவும் புரியாமல் இருக்கா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இது பாருங்கள், இது வந்து 5 × 1. ஓகேங்களா? இது 5 × 20. இது 4 × 1 4 × 16. சேம் லாஜிக்கில் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் 5 வந்துடுது, இந்த ரெண்டுக்கும் 4 வந்துடுது. இங்கே 120 இங்கே 116. இது மாறலாம். இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இங்கே 5 5 இங்கே 4 4 ஒரு லாஜிக் வந்துடுது. அப்போ இந்த பக்கம் கொண்டுட்டு வரோம். 4 × 1 4 × 20. இப்போ இது வருதா? அப்படியே அந்த சேம் இதை அப்ளிகபிள் பண்ணுறோம். இந்த ரெண்டு லாஜிக்கும் இந்த ரெண்டு லாஜிக் ஈக்குவல்னும். அப்போ 3 × 1. ஓகேங்களா? அப்போ 3 × 16 எவ்வளோ வரும்? 48. ஸோ 48 தான் ஆன்சர். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்த கொஷின் போவோம். இது வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஓகேங்களா? எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் தான். ஓகேவா? இப்போ இந்த 11 அப்படிங்கிறோம். இந்த 121 என்ன பண்ணலான்னா 11 × 11 ஸ்கொயர்னு போடலாம். இப்படியும் போடலாம். ஓகேவா? ஆனால் அடுத்த மெத்தட் இப்போ வந்துட்டு 8 போடுறோம் அப்படின்னா 8க்கு 8 வச்சுக்கிறோம். 8 ஸ்கொயர் வந்துட்டு 8 × 8 80 போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லாஜிக்கில் வந்து வருதா அப்படின்னு கேட்டோம்னா வரலை. புரியுதுங்களா? வேணா பாருங்களேன். 8 8s are 4, ரிமைண்டர் 8 8 64 64 8 7240 7240ல் எதுவுமே வரல. ஸோ இதை நான் எடுத்துகிட்டு இப்போ ரேண்டமாக இதை எடுத்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 9 × 990 போடுறோம் அப்படின்னா
0 தான் ஆன்சர் வருது. ஸோ வரல, இந்த லாஜிக் வரல. ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக இது ஒரு கியூபோ இல்லை மல்டிபிள்ஸோ நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து 11ஓட மல்டிபிள்ஸ் தான் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 11 ஸ்கொயர் வந்துருச்சு. இது 11 ஸ்கொயர் இந்த வேல்யூ. இப்போது இது வந்து 11 கியூப் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, 1331. அதுக்கு நியரஸ்ட் வேல்யூ தானே இருக்குது. ஸோ 1331 இந்த 11 ஸ்கொயரை நம்ம மைனஸ் பண்ணி பார்ப்போம். 0 1 2 1 0 வந்துருச்சா? ஓகேங்களா? இது 11, இது 11 ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த நியரஸ்ட் 1210ங்கிறது நியரஸ்ட் கியூப் வேல்யூ ஆஃப் 1331. ஓகேங்களா? அப்போ இந்த சேம் லாஜிக்கில் இங்கே ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 8ன்னு இருக்கா, இதனோட கியூபு மைனஸ் ஸ்கொயர். இதுக்கு என்ன ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா 11 கியூப் மைனஸ் 11 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 1331 மைனஸ் 121 அது பண்ணால் 1210. இதுதான் லாஜிக். ஓகேவா? இப்போது அடுத்த இதுக்கு ஆப்ஷன்ஸ் இதே மாதிரி எது ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்குறோம். இப்போ 8 எடுக்கிறோம். 8 கியூபுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா 512ன்னு சொல்லுவோம். 8 ஸ்கொயர் 64. அப்போ என்ன வரும்? 12 4 போச்சுன்னா 8, 10 6 போச்சுன்னா 4, 448. ஸோ ஆன்சர் வந்துருச்சு. இது அடுத்தது இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். 9 கியூப் வந்துட்டு 729. அதில் 9 ஸ்கொயர் 81 பண்ணால் என்ன வரும்? 8 4 648. ஸோ இது வரல. அதே மாதிரி 7 கியூப் என்ன வரும்? 343. அதில் அப்போ அது இது வரவே வராது. இதை வச்சு சொல்லலாம். 6 கியூப் என்ன சொல்லுவோம்? 216 தான் சொல்லுவோமே தவிர்த்து 2160ன்னு சொல்லவே மாட்டோம். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம மூவ் பண்ணிடலாம். 19 சம் பார்ப்போம். 3 11 7 இருக்குது. ஓகேவா? இதனோட மல்டிபிள் ப்ளஸ் சம்திங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? மல்டிபிள்ஸ்னு சொல்லலாம், மல்டிபிள்ஸும் போடலாம், இல்லைனா ஸ்கொயர்னு போடலாம். ஃபஸ்ட்டு மல்டிபிள் போடுறேன். 3 × 1 இஸ் ஈக்குவல் டு 3. 3 × 3 + 2 இஸ் ஈக்குவல் டு 11 வரும். அப்போ அதே மாதிரி போடுறேன். 7 × 1 7, 7 × 3 + 2 வந்துட்டு என்ன வரும்? 7 3s are 21, 21 + 2 23. ஆனால் இங்கே 23 ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ இது அவுட்டு. இப்போ அடுத்தது சேம் 3 power 1 வந்துட்டு 3. அடுத்தது 3 ஸ்கொயர் + 2 இஸ் ஈக்குவல் டு 11. 7 power 1 7, 7 ஸ்கொயர் இஸ் + 2 is equal to என்ன வருங்க? 51. ஏன்னா 49 + 2 51. ஒன்றா இது இல்லைனா அப்படி. அப்போ இது லாஜிக் ஃபாலோ ஆயிடுச்சு. ஓகேவா? +2 +2 இங்கே 1, இங்கே 7 power 1. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது 28 சம் வந்துட்டு இதுவும் ரொம்ப ஈஸியான சம் தான். எடுத்து பாருங்கள். 42 = 56 110. ஓகேங்களா? ஸோ 42க்கும் 56க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 18 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ 1110க்கும் 18ம் போட்டு பார்க்கும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 128 வரும். ஆனால் இங்கே 128 இருக்கா? இல்லவே இல்லை. ஸோ டிஃப்ரென்ஸ் கொண்டுட்டு வர முடியாது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். 42 வந்து எந்த டேபிள்ஸில் கொண்டுட்டு வரலாம்? 6 × 7 கொண்டுட்டு வரலாமா? கொண்டுட்டு வரலாம். அடுத்தது 8 × 7, 6 7 42, 8 7 56. ஓகேங்களா? அப்போ இந்த லாஜிக் வந்து 11 × 10 வந்து எப்படி கொண்டுட்டு வரலாம்? 10 × 11 தான் கொண்டுட்டு வர முடியும். ஓகேங்களா? 10 × 11. ஓகேங்களா? அடுத்தது 10 × 11 கொண்டுட்டு வரலாம். அடுத்தது வந்துட்டு 12 × 11 கொண்டுட்டு வரலாம். ஓகேங்களா? 12 × 11 கொண்டுட்டு வரும்போது 132 வருது. ஸோ 132 தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்படியும் கொண்டு இதில் என்ன லாஜிக் அப்படின்னா இங்கே 7, இங்கே 7, இங்கே 11, இங்கே 11, இங்கே +2, இங்கே +2, இங்கே +2. ஓகேங்களா? இங்கே +2, இங்கே +2 இந்த மாதிரி கொண்டுட்டு வரலாம். இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரிக்கு இருக்கும். அதாவது எப்படின்னா ஏதாச்சும் +2 பண்ணி அந்த மாதிரி கொண்டு வரலாம். சிம்பிள் லாஜிக் இதுவே போதும். ஓகேங்களா? அடுத்தது 12 = 144. இது பார்த்தோன்னே சொல்லலாம். இது வந்து 12 power 1, அடுத்து 12 ஸ்கொயர். அப்போ 20 = 20 ஸ்கொயரில் இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த சம் பாருங்கள். 724 இதனோட மல்டிபிள்ஸ் தான் வந்துட்டு மல்டிபிள்ஸ் ப்ளஸ் சம்திங் தான் வந்து 24 இருக்குது. ஓகேங்களா? அப்போது 7 × 3 + 3 இருக்குது. ஓகேங்களா? 21 + 3 24ன்னு இருக்குது. அப்போது சம்திங் × 3 30 × 3 எவ்வளோ? 90. 90 + 3 எவ்வளோ? 93 வராது. அப்போ 23 போட்டு பார்க்கலாமா? 23 × 3 எவ்வளோ வருங்க? 69 வரும். 69 + 3 72. ஓகேங்களா? 69 + 3 72. அப்போ இந்த லாஜிக் தான் ஃபாலோஸ். இதுக்கு ஆன்சர் இது. 19 × 3 எவ்வளோ? 57. 57 + 3 வராது. ஸோ இந்த ஈஸ் 2. ஓகேங்களா? இது 2 2 கொடுத்துருப்பாங்க. இதில் 1 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? 23rd சம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து 3 செட் கொடுத்துருவாங்க. அடுத்தது இந்த இடத்துக்கு கமா போட்டு அடுத்து இது என்ன லாஜிக் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும்போது 489
579. ஓகேவா? நார்மலாக வந்துட்டு அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எல்லாம் ராங் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு லாஜிக் ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது என்ன வரும் அப்படின்னா 9ல் 3 போச்சுன்னா 6, 8ல் 2 126. அடுத்தது 579ல் பார்த்தோம் அப்படின்னா 0, 17 8 போச்சுன்னா 9 90. ஓகேங்களா? அடுத்து இந்த பக்கம் என்ன லாஜிக் வரும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ 120 அடுத்த ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். இந்த லாஜிக் என்ன வரும் அப்படின்னா 36ன்னு வரும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு 36 போட்டு பார்க்குறோம் அப்படின்னா 126 வருது. அப்போ 579 126 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதை விட ஜாஸ்தியாக தான் போகும். ஆனால் இங்கே ஜாஸ்தியாக ஏதாச்சும் இருக்கா? இல்லை. ஸோ இந்த லாஜிக் வராது. அடுத்தது வந்துட்டு இது வந்து ஸ்கொயர் நம்பர் ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 19 ஸ்கொயர் வந்துட்டு 361 வரும் ப்ளஸ் 2ன்னு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 489 வந்து என்ன வரும் அப்படின்னா 22 ஸ்கொயர் வந்துட்டு 484. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்னா +5 வருது. ஓகேங்களா? அடுத்து 579 என்ன ஸ்கொயர் வரும் அப்படின்னா 24 ஸ்கொயர். ஓகேங்களா? 24 ஸ்கொயர் 576. ஓகேங்களா? ப்ளஸ் அப்போ இங்கே 579 இருக்குது -3ன்னு வரும். இங்கே 2 5 3ன்னு இப்படி வருமா? இந்த லாஜிக்கும் வராது. இப்போ அடுத்தது எதுவுமே கை கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு கடைசியாக இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரம் வந்து டிஜிட் சம் மெத்தட். ஓகேங்களா? 363 என்ன வருங்க? 3 6 9 9 3 12. அந்த 12 வரும். இதை ஆட் பண்ணோம்னா 3 வந்துடும். ஓகேவா? அடுத்து 489 ஆட் பண்ணி பார்க்கும்போது 21 வந்துடும். இது 3 வந்துடும். ஓகேங்களா? அடுத்து 579 ஆட் பண்ணி பார்க்கும்போது 9 7 16 16 5 21 3 வந்துடுது. அப்போது இதெல்லாம் ஆட் பண்ணால் 3 வருமோ? அதாவது இது ஆட் பண்ணி முன்னாடி வந்துட்டு இந்த 1 ஆட் பண்ணிட்டு விட்டுருவேன். 18 அந்த 15ன்னு பார்த்துருப்போம். அந்த 18 மாடல் 24 மாடல் பார்த்துருப்போம். இதில் மறுபடியும் ஆட் பண்ணும். அப்போ தான் வந்து காமனாக வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே 3 வந்துச்சு. அப்போ 3 என்ன வரும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். 5 6 11 11 2 13 13 ஆட் பண்ணால் 4 வருது. ஸோ இது கிடையாது. அடுத்து 7 8 8 4 12 12 1 3 இது ஆப்ஷன் வரைக்கும் உண்டு. அடுத்து 8 2 10 10 3 13 13 அந்த ஆட் பண்ணால் 4 வரும். ஸோ இதுவும் வராது. அடுத்தது 10 11 2 வரும். ஸோ இதுவும் வராது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் 382. ஸோ 382 மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? 4th சம் பாருங்க. இதில் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னே போகாமல் நம்ம வந்து டிஜிட் சம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். 282 பார்க்கும்போது 10 12 அதை ஆட் பண்ணும்போது 13 வருது. ஓகேங்களா? அடுத்து 354 ஆட் பண்ணுறோம். 7 5 12 வந்துடுது. ஓகேவா? ஸோ இது 3 வந்துடுது. அடுத்து 444 ஆட் பண்ணி பார்க்கும்போது 12 வந்துடுது 3 வந்துடுது. ஓகேங்களா? இப்போது இந்த 12 இல்லைனா 3 எது வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? 3 + 3 12. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது 12 இதுவும் 3 12 இதில் 3 இது 12 3. அப்போ எல்லாமே சேம் வந்துடும். அப்போ இதில் எப்படி நம்ம ஆன்சர் கொண்டுட்டு வருவோம்? இதில் எப்படி ஆன்சர் கொண்டுட்டு வருவோம் அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க. 282 354 444. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் வந்துட்டு 444 விட ஜாஸ்தியான நம்பர் தான் இருக்கும். அப்போ இங்கே 440 விட ஜாஸ்தியான நம்பர் என்ன இருக்குது? 453 இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்படி கூட ட்ரிக் வைக்கலாம். ஓகேவா? எது ஹையஸ்ட் வேல்யூவோ இதில் எது ஹையஸ்ட்டோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? 4728 இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான சம் தான், இல்லைன்னு டவுட்டே கிடையாது. இப்போ 4728 5617 இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இதை நான் டேரெக்டாக ஆன்சரே சொல்லிடுறேன். 4718 அப்படிங்கிறது வந்துட்டு 4 × 8 32. ஓகேங்களா? விச் இஸ் மல்டிபிள் ஆஃப் 7 + 1. ஓகேங்களா? 7 + 1 விச் இஸ் 8. ஓகேங்களா? ஸோ 8 × 4ன்னு வந்துருச்சா? அப்போது 5617. இந்த சம் கொஞ்சம் லென்த்தியாக போகும். 5617 அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ 5 7s are 35. ஓகேங்களா? 35 என்ன வரும்? 6 + 1 7. ஓகேங்களா? ஸோ 7 × 5. ஓகேங்களா? அந்த மாதிரி 6312 8314 கொண்டு போயிட்டு ஆப்ஷன்ஸில் நம்ம எதை வச்சு மூவ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து 6 சி 5412. ஏன் 5412 வருது அப்படின்னா 5 × 2 வந்துட்டு 10. அப்போது 4 + 1 வந்துட்டு 5. 5ஓட மல்டிபிள்ஸுங்களா? அப்போது 5 × 2 வந்துட்டு 10 வந்துருமா? ஓகேவா? இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா 4 8 இருக்குது. இதனோட மல்டிபிள் 32. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 32 வரும். இந்த நடுவில் இருக்குல்ல 7 1 இதை ஆட் பண்ணால் 7 + 1 ஆட் பண்ணால் 8. அந்த 8ஓட மல்டிபிள் தான் இந்த 32. இந்த ஓகேங்களா? அடுத்தது 5 + 7 இருக்குது. 5 × 7 35. 35 வந்துட்டு 7ஓட மல்டிபிள். ஓகேங்களா? அந்த மாதிரி லாஜிக்கில் இப்போது 2715 இருக்குது. 2 × 5 வந்துட்டு 10 வரும். ஓகேங்களா? விச் இஸ் 7 + 1 வந்துட்டு என்ன வரும்? 8. 8ஓட மல்டிபிள்ஸில் வருமா? வராது. அடுத்தது 3410 பாருங்கள். 3 × 0 0 அது வரவே வராது. அடுத்து 6210 பாருங்கள். 6 × 0 0 வரவே வராது. ஸோ இந்த சி மட்டும்தான் ஆப்ஷன்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்து 26 சம் பார்க்க போகிறோம்.
2, 14, 16. இது பார்க்குறக்கு வித்தியாசமாக இருக்கும், ஆனால் ஏ சிஸ்டம். அதாவது இது என்ன லாஜிக்கில் ஃபாலோ ஆகுதோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸும் ஃபாலோ ஆகணும். ஓகேங்களா? ஸோ 2க்கும் 14க்கும் என்ன லாஜிக்காக இருக்கும்? ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்குங்களா? 2 into 7. ஓகேங்களா? அடுத்து 16க்கு என்ன லாஜிக்காக இருக்கும்? 2 into 8 தான் 16. அதாவது into 7 into 8 சேம் லாஜிக்கில். ஓகேங்களா? இதை பார்த்தனுமே சொல்லிடலாம். 3 into 7 21, 3 into 8 24. மற்றது எல்லாச்சும் வருமா? 7 8 வருமா? வரவே வராது. ஓகேங்களா? 4 4 இது 18 டேபிள் வரவே வராது. இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ இதுதான் ஆன்சர். கிவன் 6 அடுத்து 27th சம் சேம் லாஜிக் தான். 3 18 36. ஓகேங்களா? 6 18, அடுத்தது 3 12 36. அப்போ அந்த சேம் லாஜிக்கில் நம்ம கொண்டுட்டு போகணும். ஓகேங்களா? சேம் லாஜிக்கில் கொண்டுட்டு போகணும். ஓகேங்களா? நான் 4 24 48 தான் வரும். 4 6 are 24, 4 12 are 48. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து 28 சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 28 சம்முக்கு பார்க்குற போது ஃபஸ்ட்டு வந்து 246, 257, 358. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இங்கே 11 வரும், இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கும்போது 101 வரும். இந்த ரெண்டுக்குமே லாஜிக்கே இல்லை. ஸோ இது லாஜிக்கே வராது. பட் இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 53 46 வராது. 43 45 ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் வராது. 65 67 2 தான் டிஃப்ரென்ஸ், இதுவும் வராது. இது 235ல் 101 ஆட் பண்ணால் இங்கே 6 வரும். ஸோ இந்த லாஜிக்கும் வராது. ஓகேங்களா? அடுத்தது இந்த மல்டிபிள்ஸ் ஒர்க் ஆகலை, டிஃப்ரென்ஸ் ஒர்க் ஆகலை. அடுத்தது நம்மளோட பிரம்மாஸ்திரம் என்ன? டிஜிட் சம் மெத்தட் பாருங்கள். 2 4 + 2 6, 6 + 2 12. ஓகேங்களா? இந்த 12 அப்படியே இருந்துட்டு போகுது. 2 + 5 7, 7 + 7 14. ஓகேவா? ஒரு லாஜிக் ஃபார்ம் கிடச்சிருக்கு. 8 8 16. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்துட்டு 3 5 அடுத்து 7 எப்படி போட்டாலும் 2 2 தான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இந்த லாஜிக்கில் எது ஃபாலோ ஆகுதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் வச்சு போகலாம். இது வந்து 10 1 4 5 10 வரும். 2 + 3 5 5 + 5 10 வரும். ஸோ இது வந்து ரூல்ட் அவுட். அடுத்தது பியில் பார்க்குறோம். 4 + 3 8, அடுத்து வந்து 7 + 3 10, அடுத்தது வந்துட்டு 2 + 4 12. ஓகே, இது சான்ஸ் உண்டு. அடுத்தது செக் பண்ணிக்கலாம். உடனே இதை ஆன்சராக போடக்கூடாது. இங்கே பாருங்கள், அடுத்த ஆப்ஷன்ஸை செக் பண்ணி பார்க்கணும். ஏதாச்சும் ட்ரிக் இருக்கும். ஓகேங்களா? 2 இது வந்து 12 வரும். அடுத்தது வந்து 9 + 5 14 வரும். அடுத்து 3 + 6 9, 9 + 7 16 வரும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 6 + 2 8, அடுத்தது வந்துட்டு இது 10, அடுத்து வந்துட்டு இது 12. இப்போ சப்போஸ் சியும் டியும் நம்ம செக் பண்ணாமல் பின்னு போட்டிருந்தோம், ஏன்னா 8 10 12 வருது, சரி இந்த லாஜிக்கே ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா அது வந்து தப்பு. இங்கே பாருங்கள், இதுலேயும் 8 10 12, இதுலேயும் 8 10 12. ஆனால் இங்கே சேம் அந்த லாஜிக் இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வருது. அப்போ சி தான் ஆப்ஷன். ஓகேங்களா? கவனமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 29 சம் பார்ப்போம். 63 49 35 காமனாக 7th டேபிளில் மல்டிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ 9 × 7 7 × 7 5 × 7. ஓகேங்களா? இப்போ அந்த லாஜிக்கில் பார்க்கலாம். 72ங்கிறது 4th டேபிளில் போடும்போது 4 × 1 மிச்சம் 32 18. ஓகேங்களா? அடுத்தது 4 × 10. ஓகேங்களா? பரவாயில்ல, 10 × 4 4 × 10 சேம் தான். அடுத்தது 4 × 6. ஓகேங்களா? இந்த லாஜிக் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். சேம் 4 4 18, அடுத்து வந்து 4 × 12. ஓகேங்களா? அடுத்தது 4 × 6. இங்கே பாருங்கள், ஒரு காமன் மல்டிபிள், அடுத்து 2 2 டிஃப்ரென்ஸ். அந்த 2 2 டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கணும். இதில் 2 2 டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்லை, இதுலேயும் இல்லை. அப்போ இது ரூல்ட் அவுட், இது ரூல்ட் அவுட். அடுத்து 64 எடுக்கலாம். 64 வந்துட்டு 124 16 × 4, அடுத்தது 10 × 4. இது வந்துருச்சா? வரல. அடுத்தது 81 எடுக்கிறோம். 81 63 45 9th டேபிள் போடுறோம். 8 × 9. ஓகேங்களா? அடுத்தது 7 × 9. ஓகேங்களா? அடுத்தது 5 × 9. ஓகேங்களா? சாரி இங்கே 9 வரும்ல. அப்போ பாருங்கள், 9 7 5, இங்கே 7 7 7, இங்கே 9 9 9. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 30th சம் பார்க்க போகிறோம். 832 பார்க்குற குட்டி சம்மாக இருக்கும், ஆனால் இது வந்து கொஞ்சம் மீடியம் லெவல் சம்னு நான் சொல்வேன். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஈஸி லெவல். ஓகேங்களா? 8 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா? 2 கியூப் வேணால் 8ன்னு சொல்லலாம். ஆனால் 3க்கு ஏதாச்சும் ஒரு லாஜிக் கொண்டு வர முடியுமா? கொண்டுட்டு வர முடியாது. ஆனால் ஒரு லாஜிக் இருக்குது. என்ன அப்படின்னா, 3² - 1 என்ன வருங்க? 8 வருமா? அந்த 8 தான் இங்கே போட்டிருக்காங்க. 2² - 1 என்ன வருங்க? 3 வரும். 4 - 1 3. அதை தான் இங்கே வந்து இங்கே போட்டிருக்காங்க. அப்போ 8க்கு என்ன வரும்னு கேட்டீங்க அப்படின்னா 8க்கு எந்த லாஜிக் இல்லை. இதுதான் ஒரு லாஜிக். இதுதான் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லாஜிக் வச்சு பார்க்கும்போது இங்கே என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் செக் பண்ணிடலாமா? 6² 36, 36 - 5 வந்து 30. இது வருமா? வராது. அடுத்து வந்து 8² 64, 64 - 1 வந்துட்டு 63. அப்போ பி தான் ஆன்சர். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 63 8 3. ஓகேங்களா?
இப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து என்ன வரும்? 3 ஸ்கொயர் மைனஸ் 1 வந்துட்டு 8. 9 மைனஸ் 1 வந்து 8. 64 வந்து 8 ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து என்னவா இருக்கும்? 63. அப்போ இதுதான் ஆன்சர். 95 24 வந்து 24 ஸ்கொயர் வந்து 576 வரும். ஸோ 576 மைனஸ் 1 வரும்போது 95 வராது. இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ 30 தான். 30க்கு வந்து பி தான் ஆன்சர். அண்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு விஷயம் நான் இந்த இடத்துக்கு சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு டீச்சிங் எனக்கு சொல்லி கொடுத்துட முடியும். ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு லைட்டாக லேக் ஆகும். லைட்டாக இல்லை, சில சமயம் நல்லாவே எனக்கு லேக் ஆகும்னா புதுசு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திக்கல் திணறல் மாதிரி இருக்காது. ஆனால் அந்த பாயிண்ட் ஒரு டீச்சிங்கில் இருக்கிற அவங்க அளவுக்கு நான் கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் அட் ப்ரெசென்ட் இல்லை. பட் நான் சூன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது இன்னைக்கு இவ்வளோ பெரிய வீடியோ வந்து நான் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது. அதுவும் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து. ஸோ ஃபஸ்ட்டு டைம்னால கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு புரியாமல் இருக்கலாம். அப்படி புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஆனால் சொன்ன பாயிண்டில் எந்த ஒரு தப்புமே இருக்காது. கடமைக்குன்னு நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். கரெக்டாக எல்லாமே சொல்லியிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா அதே கொஷினை அப்படியே யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா யாராச்சும் எங்காச்சும் சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா கேளுங்க, ஷூர் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பார்த்தா மட்டும் பத்தாது, இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25% உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டே பை டே ப்ராக்டிஸில் நீங்கள் அழகாக கொண்டுட்டு வந்துடலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.